ஹாய் மக்களே! இன்னைக்கு ஒரு டே டு டே விளாக் தான் பார்க்க போறோம். காலையில இன்னைக்கு எந்திரிச்சிட்டோம். ஆச்சரியம் என்னன்னா, ஜில்லும் என் கூட எந்திரிச்சிட்டாங்க. எனக்கு முன்னாடி வெளிய வந்து கோலம்லாம் போட்டுக்கிருந்தாங்க. நான் அப்படியே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ரீசென்ட் டைம்ல எங்க ஊர் பார்க்கறதுக்கு கொடைக்கானலே தோத்துரும் போலங்க. அந்த அளவுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இப்படின்னு ஜிம்முக்கு வந்துட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணன் டீம் ஒண்ணு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ப்ரீ ஒர்க் அவுட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போன உடனே வார்ம் அப் போட்டு இன்னைக்கு ஜஸ்ட் டே அப்படின்றனால தண்டால் போட்டு ஒர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு ஜிம்ம விட்டு கிளம்பும்போது மணி 9 கிட்ட ஆயிருச்சு. நேரா கணேஷ் பவன் போயிட்டு ஜில்லுக்கும் தாத்தாவுக்கும் இட்லி வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரு பால் பாக்கெட்டும் எனக்கு செவ்வாழையும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் நேரா தாத்தா வீட்டுக்கு போயிட்டு தாத்தாவையும் சாப்பிட வச்சுட்டு நேரா எங்க வீட்டுக்கு போயிட்டேன். போன உடனே நேரா குளிக்க போயிட்டேன். நான் குளிக்கிற கேப்ல ஜில்லு அன்புக்கும் அலியாவுக்கும் இட்லி விட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ஜில்லு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். வந்த உடனே ஜில்லு டீ கேட்டாங்க. டீ போடலான்னு பார்த்தா எல்லா பாத்திரமும் கழுவாம இருந்தது. சரின்னு சொல்லி வேலையா பாத்திரத்தெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுனால என்ன ரொம்ப நல்லவே நினைச்சிடாதீங்க. அவங்களுக்கு என்னைக்கு உடம்பு சரியில்லையோ அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. மற்றபடி எல்லா வேலையும் ஜில்லு தான் பார்ப்பாங்க. ஒரு 10ல இருந்து 1/4 மணி நேரத்துல எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சிட்டேன். கழுவி முடிச்ச உடனே டீ போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாக்கெட் பாலுக்கு ஒரு பாக்கெட் தண்ணி ஊற்றி கொஞ்சமா சீனியும் தேயிலையும் போட்டு டீயை போட்டு முடிச்சிட்டேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டீ குடிச்சோம். நான் போட்ட டீ எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. டீ குடிக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். ஒரு 1.5 உலக்க அரிசி எடுத்து மத்தியான சாப்பாடுக்கு உழ வச்சு விட்டேன். அடுத்து எனக்கு இருக்கிற மெயின் டாஸ்க்கு குழம்பு வைக்கணும். ரொம்பலாம் யோசிக்காம சிம்பிளா ரசத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணி ரசத்தை வச்சு விட்டேன். இங்க சோறு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வேகிறதுக்குள்ள சட்டி அடுப்புல வச்சு லைட்டா வெங்காய மிளகாய் வெட்டி போட்டு ஜில்லு ஆல்ரெடி வெட்டி வச்சு இந்த முட்டைக்கோசையும் போட்டு பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். சோறு மட்டும் வடிக்கிறதுக்கு ஜில்லு வந்துட்டாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்க ஒரு வித்தியாசமா வடிப்பாங்க. அது நமக்கெல்லாம் வராது. ஸோ அதனால அவங்களே சோத்தை வந்து வடிச்சிட்டாங்க. எல்லாம் முடியும் போது டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நேராக தாத்தா வீட்டுக்கு போய் தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு குடிக்க வெண்ணி போட்டு அவங்களுக்கு தேவையான மெடிசன்லாம் எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னா இப்போ ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வேற ஒன்றும் இல்லை, போன வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம ஒரு ஷர்ட் வாங்கியிருந்தோம். அந்த ஷர்ட் தான் இந்த ஷர்ட். ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஜஸ்ட் 298 ரூபாய்க்கு தான் இந்த ஷர்ட் வாங்கியிருந்தேன். ஷர்ட்டோட கலர் அண்ட் குவாலிட்டி நல்லாவே இருந்தது. பர்சனலாகவே எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால இந்த கலர் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் அதுலேயும் நிறைய கலர் வெரைட்டிஸும் இருந்தது. புதுசாக வாங்கின ஷர்ட்டை வச்சு ரீல்ஸ் போடலான்னு ஷர்ட்டையும் போட்டேன். இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஷர்ட் உங்களுக்கு வேணுச்சுன்னா மேலே லிங்க் இருக்கு, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நான் ஒரு பக்கம் இங்கே ரீல்ஸ் எடுத்துக்கிருந்தேன். ஜில்லு ஒரு பக்கம் அவங்க அம்மா கொண்டு வந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே கை பார்த்துக்கிருந்தாங்க. இவங்க கை பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்திருக்காங்க. மழை அடிச்சு கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. டைம் ரொம்பலாம் ஆகலை, கிட்டத்தட்ட ஒரு 5:30 கிட்ட தான் ஆகுது. ஆனால் வானம்லாம் நல்லா இருட்டிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6:50 ஆகுது. பட் ஆனால் இன்னும் மழை விட்டபாடு இல்லை, பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜில்லு எனக்கு ரெயின் கோட் கொடுத்து தாத்தாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க அனுப்புனாங்க. நானும் ரெயின் கோட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு நேராக சாப்பாடு வாங்க வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த இட்லியை தாத்தா கொடுத்துட்டு மெடிசன்லாம் எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான தண்ணியும் பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் என்னங்க, சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இதோட டேவும் முடிஞ்சு வீடியோவும் முடிஞ்சு.